தளபதியார் அவருடைய பிறந்த நாளில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிறந்த நாள் செய்தி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழக மக்களை முழுமையாக பாதுகாப்பீர்கள் என்று அவர்கள் அந்த பிறந்த நாள் செய்தியிலே சொன்னார். ஆகவே ஒரு அண்ணன் தம்பி உறவு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கின்ற இந்தியா கூட்டணி மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய 2026 இதே கூட்டணிகள் தொடரப்பட்டு நிச்சயமாக பாசிச அரசு இங்கு வேறு உண்டாமல் தடுக்கப்படும். நிச்சயமாக நாம் வெல்வோம். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார், 2000 கோடி இல்லடா, 5000 கோடி இல்லடா, நீ 10,000 கோடி இல்லனாலும் சரி, பணமே கொடுக்கறனாலும் சரி, இருமொழி கொள்கை தான் இந்திய உள்ள உடமாட்டம். இந்த மும்மொழி கொள்கையை வீடு வீடா கையெழுத்து வாங்குவாங்களாம். அண்ணன் கூட பேட்டியில சொன்னாரு, பிஸ்கட் கொடுத்து ஓடி பிடிச்சு வாங்குறீங்களாடா அப்படின்னு. பசங்க கையெழுத்து யார் போடுவாங்க? கையெழுத்து வாங்குறாங்களா? அது ஒண்ணு. தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்துகிட்ட 50 தலைவர்கள் வீட்டுக்கு வந்து இவங்க பேசுவாங்களா? எங்க வீட்டுக்குலாம் நான் வரல, இதுவரைக்கும் யாரும் வந்து பேசல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தம்பி அண்ணாமலை எப்படி எங்கள் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரோ அதே போல இந்த 2 விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? 2026 தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி 200 தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வம்பு சண்டைக்கு போவதில்லை, ஆனால் வந்த சண்டையை விடுவதே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம். நீ எங்களை மிரட்டி பார்த்தாய், பெயரிலே தர்மத்தை வைத்திருக்கின்றாய், இன்னொரு பெயர் பிரதான் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றாய். யாரை மிரட்டி பார்க்கிறாய்? இந்தி என்ற பெயர் இந்த தமிழ்நாட்டுக்கு நுழைந்த போது ஈட்டிக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் அல்ல, துப்பாக்கி ரவைக்கும் மார்பு காட்டுகின்ற கூட்டம் தமிழ் கூட்டம் என்பதை நிரூபித்த கூட்டம் இந்த கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே படை திரண்டிருக்கின்றது, பணி தொடர இருக்கின்றது, வீரம் பூக்க இருக்கின்றது, வெற்றி விளைய இருக்கின்றது. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு.